ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு டைவர்சிஃபிகேஷனுடைய ஒரு சிறப்பம்சமா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரியாதவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சேமிப்புக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நாடுறாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்றது கண்டிப்பா ஒரு டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஸோ அதை பொறுத்து தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சரி, அப்போ இன்னைக்கு நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டு என்ன, எப்படி நடக்குது, ஸோ இது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கும் அப்படின்றத எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாகவும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாகவும், அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாகவும், ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் பண்ணுற ரெகுலராக பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்டுக்கு பேர் ஹெச்டிஎஃப்சியோடைய டிஃபென்ஸ் ஃபண்ட். இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சியோடைய டிஃபென்ஸ் ஃபண்ட். சரி, ஜென்ரலாக இந்த டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு வரத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்டர் நம்ம இந்தியாவில் எவ்வளோ முக்கியம்? இப்போ டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குளோபலாக இப்போ நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய யூஎஸ் ஈரான் வார் இஷ்யூஸ் இருக்கு, ரஷ்யா யுக்ரைன் வார் இருக்கு. அப்போ ஒரு நாட்டில் டிஃபென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்போ டிஃபென்ஸ் இல்லை அப்படின்னா அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஃபென்ஸை நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு வலுவாக வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். சரி, அப்போ டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு வரும்போது ஒரு வருஷமும் யூனியன் பட்ஜெட், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி அலோகேட் பண்ற யூனியன் பட்ஜெட் டிஃபென்ஸ் செக்டாருக்கு மாத்திரம் 1 லட்சம் கோடி இல்லை 2 லட்சம் கோடி இந்த மாதிரி கவர்மெண்ட்ல அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 2 லட்சம் கோடி எக்ஸாம்பிள் அலோகேட் பண்றாங்க கவர்மெண்ட்ல பட்ஜெட்ல அப்படின்னா, இந்த 2 லட்சம் கோடியும் எக்ஸாக்டா எங்க போகும்னா டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனிஸ்க்கு தான் போகும். சரி, டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னா நமக்கு முக்கியமா ஒரு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் தெரியும். என்னது? நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ். சரியா? அப்போ ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ நேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷிப் ரிலேட்டடா இருக்கிற கம்பெனி. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸு, அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸு, அதே மாதிரி எம்டா டெக்னாலஜிஸு, பராஸ் டிஃபென்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கு. மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இருக்கு, அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனியுமே இதுல பயன்பெறும். பிகாஸ் ஒன்னோட ஒன்று அசோசியேட்டடா இருக்கும். அப்போ இந்த டிஃபென்ஸுக்குன்னு அலோகேட் பண்ற அந்த 2 லட்சம் கோடியும் யார் ஒரு பிசினஸ்க்கு டெவலப் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு 15-20 கம்பெனி இருக்கு டிஃபென்ஸ் செக்டர்லன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மட்டும்தான் டைரக்ட் பெனிஃபிஷரி. அதுலயும் பர்டிகுலரா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்ன்றது ஒரு மோனோபோலி கம்பெனி. ஸோ அவங்க லைக் ஏரோப்ளைன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், அவங்களுடைய கம்ப்ளீட் மேனுஃபேக்சரர்ல மோனோபோலி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். அது மாதிரி கொச்சின் ஷிப்யார்டு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் ஒரு 15 கம்பெனிக்கு மாத்திரம் ஒரு 2 லட்சம் கோடி ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க எவ்ரி இயர். அவங்க இதை வச்சுதான் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த கம்பெனி எவ்வளவு ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கும், இந்த செக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான செக்டரா இருக்குன்னு பாருங்க. சரி, கமிங் பேக் டு த ஃபண்ட். சோ ஃபார் இவங்களுடைய ஏயும் 10,000 கோடி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய என்ஏவி அதாவது நெட் அசெட் வேல்யூ அது 32 இருக்கு. சரி, இதுல என்ன இன்னும் சூப்பரான ஹைலைட் சொல்றேன் பாருங்க. கடந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கிற ஒரு சூப்பரான மியூச்சுவல் ஃபண்ட் இது. அப்போ நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கடந்த ஒரு 4 வருஷத்துல இல்ல 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு எங்கேயுமே போல அரைச்சமாவே தான் அரைச்சுன்னு இருக்கு. 26,000 போயிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஃபால் அப்புறம் இங்கே தான் இருக்க தவிர பெருசா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இல்லை. அப்போ இந்த பர்டிகுலர் ஃபண்டு மட்டும் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அளவு எஸ்ஐபி மட்டும் தான் எடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. 5,000 ரூபாய்க்கு மேல எஸ்ஐபி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபண்டை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. பிகாஸ்
தீமேட்டிக் ஃபண்டு இப்போ ஜென்ரலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெகுலராக ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்லையோ இல்லை மிட் கேப் ஃபண்ட்லையோ இல்லை மல்டி அசட் ஃபண்ட்லையோ இல்லை லைக் டைனமிக் அசட் அலோகேஷன்லையோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பட் தீமேட்டிக் ஃபண்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் எதில் முதல்ல இருக்கணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டில் தான் இருக்கணும். பிகாஸ் ஏன்னா நிறைய ஃபண்ட் அலோகேஷன் டைரக்டாக பெனிஃபிஷியரி யாருன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர ஒரு தீமேட்டிக் ஃபண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சியோட டிஃபென்ஸ் ஃபண்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இந்த ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கு, என்னென்ன மேஜர் ஸ்டாக்ஸ் இருக்கு அதில் அப்படின்றது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஃபண்டு வந்து கண்டிப்பாக லாங்கர் டைமில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து லைக் இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நான் NISM சர்டிஃபைடு AMFIR ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெதர் இட் மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், SIPயாக இருக்கலாம். நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு SWPயாகவும் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஃபண்டு. ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் இதுக்கு ஃபண்டு அலோகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபண்டு வந்து நல்ல க்ரோத் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்போது நீங்கள் ஒரு SWP பண்ண போகிறீங்க, நான் ஒரு 50 லட்சம் பார்க் பண்ணுறேன், 50 லட்சத்தில் இல்லை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இயர் ஆன் இயர் நான் அதாவது மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்குமே வந்து இந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரிலையன்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது பியூர்லி வந்து அம்பானி கிட்டேயோ அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் போய் வருஷம் வருஷம் அம்பானிக்கு பணம் கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. வேறஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்லையோ இல்லை மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ்லையோ இல்லை பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லையோ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்க தான் போகுது. ஸோ அவங்க பிஸ்னஸ் பண்ண தான் போகிறாங்க. அந்த பிஸ்னஸ் நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானில் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதுக்குமே இந்த ஃபண்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இன்னும் நிறைய வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.